குடிநீரில் கழிவு நீர் கலந்து வருவதாக பொதுமக்கள் புகார். தாராபுரம் நகராட்சி 21வது வார்டில் குடிநீரில் கழிவு நீர் கலந்து வருவதாக பொதுமக்கள் புகார். நகராட்சி 30 வார்டுகளும் தன்னுடைய வார்டு போன்றது என பேசிய திமுக நகரமன்ற தலைவர் பாப்பு கண்ணன் எங்கே சென்றார் ஆணையாளர்? துர்நாற்றம் வீசும் குடிநீருக்கு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குமரல். திருப்பூர் மாவட்டம் நகராட்சி 21வது வார்டுக்குட்பட்ட அண்ணா நகர் முதல் தெரு, அண்ணா நகர் 2வது தெரு, எஸ்பி நகர், உழவர் சந்தை ஆகிய பகுதிகளை சேர்ந்த 2800க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். மேற்கண்ட தெருக்களில் கடந்த ஒரு மாத காலமாக குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக, இதனால் கடும் துர்நாற்றம் வீசுவதோடு உடல் உபாதைகள், நோய் பரவும் அபாயம் உள்ளது. அசுத்தம் நிறைந்தவாறு வரும் அந்த தண்ணீரை பயன்படுத்த முடியாத நிலை உள்ளதால் குடிநீர் கிடைக்காமல் அப்பகுதி மக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். எனவே இது குறித்து பலமுறை நகராட்சி உடுமலை உறுப்பு அலுவலர் பாலசுப்ரமணிய இடத்தில் புகார் தெரிவித்தும் இந்த நாள் வரைக்கும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. மேலும் ஆளும் கட்சியை சேர்ந்த திமுக 21வது வார்டு கவுன்சிலர் துரை சந்திரசேகரிடம் நேரில் சென்று பொதுமக்கள் குறைகளை தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே வருவாய்த்துறை கோட்டாட்சியர் இதில் தலையிட்டு சுகாதாரமான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு காலி குடங்களுடன் நகராட்சி முன்பு உள்ள தாராபுரம் 5 சந்திப்பு சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். பேட்டி திருமதி செல்வராணி. திருப்பூர் மாவட்டத்தின் செய்தியாளர் சாய் பிரபாகரன். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சி 21வது வார்டுல கடந்த 6 மாசத்துக்கு மேலாக பாத்தீங்கன்னா இது மாதிரியான குடிநீர் கழிவு நீர் கலந்த குடிநீரா அல்லது சுத்திகரிக்கப்படாத குடிநீரா அப்படிங்கிறதே தெரியலைங்க. மக்களுக்கு தினமும் இதே மாதிரியான குடிநீர் தான் வருது. இதை நாத்தம் தாங்கவே முடியல குடிக்கிற நீர்ல. அது மட்டும் இல்லாம சாக்கடை கலந்த இந்த மாதிரி ஒரு நீர் வர்றதுனால தண்ணி குடிக்க முடியாம நிறைய ஒரு உடல் உபாதைகள் ஏற்படுது. அது மட்டும் கிடையாதுங்க, 6 மாச லெவல்ல இன்ன வரைக்கும் இந்த ப்ளீச்சிங் பவுடர் போடுறதெல்லாம் எதுவுமே கிடையாது. முதல்லலாம் ப்ளீச்சிங் பவுடர் வீடு வீடு அந்த தொட்டிகளுக்கு போடுவாங்க. இப்ப அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படியே ப்ளீச்சிங் பவுடர் போட்டாலும் இதுல சிறு சிறு புழுக்கள் எல்லாம் வருது. தண்ணியினுடைய கலரை பார்த்தீங்கன்னாவே தெரியும். தொடர்ந்து 6 மாசமா இதே தண்ணி தான் நாங்க குடிச்சிட்டு வர்றோம். இது மட்டும் இல்லாம இந்த தண்ணியை குடிக்கிறதுனால பாத்தீங்கன்னா நிறைய உடல் இல்லாம இதுல குப்பைகள் நிறைய வருதுங்க. நாங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், எல்லாம் அடியில தேங்கி இருக்கு. குடத்துல புடிச்சு வச்சோம்னா அது புடிச்சு வச்ச ஒரு மணி நேரத்துல குடத்துல தண்ணி தெளியுது. தெளிஞ்சு பாத்தீங்கன்னா குப்பைகள் அடியில தேங்கி இருக்கு. வாடை தண்ணியில குடிக்கிற நீர் குடிச்ச உடனே ஒரு குப்புன்னு ஒரு தாங்க முடியாத ஒரு வாடை அடிக்குது. இது மாதிரி புளிச்ச வாடை அடிக்குது. இது மாதிரி தண்ணி வர்றதுனால பாத்தீங்கன்னா தொடர்ந்து வயிற்றுப்போக்கு, காலரா அந்த மாதிரியான வியாதிகள் நிறைய சீக்கிரத்துல நம்மளை அட்டாக் பண்ண பாக்குது. இப்போ வெயில் காலம் முடிஞ்சு மழை காலத்துல ஆரம்பிக்க போகுது, கோடை காலம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா இயற்கையாவே ஒரு சில உடல் உபாதைகள் நம்மளுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில தண்ணியும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நிறைய மக்கள் பாதிப்படைவாங்க. எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தண்ணி குடிக்கிறதுனால ஒரு சில உடல் உபாதைகள் நான் இப்ப ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறேன். இது இன்னைக்கு காலையில எங்க வீட்டுல குடிநீர் குடிச்சு வச்சிருக்கேன். இது மாதிரியான குடிநீர் வளங்களை உடனடியாக தாராபுரம் நகராட்சி நிறுத்திட்டு மக்களுக்கு சுத்தமான சுகாதாரமான குடிநீர் மக்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கையா இருக்குது. நன்றி, வணக்கம். இந்த வார்டு 21வது வார்டு கவுன்சிலர் பாத்தீங்கன்னா திமுக கவுன்சிலர் தான் இருக்கிறாரு. ஜெயிக்கிறப்ப எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டதோட சரி, இன்ன வரைக்கும் வார்டு பக்கம் அவர் வர்றதே இல்லை. இந்த மாதிரி அவர் வீட்டுக்கு அளவா சாக்கடை போட்டுக்கிட்டாரு. மீதி எந்த தெருவுலையும் சாக்கடை வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை, குப்பை வாங்குற எந்த வசதியுமே இல்லை. அடிக்கொருக்கா வார்டுக்குள்ள மக்களுடைய குறைகளை கேட்கணும். அந்த மாதிரி எல்லாம் அவர் எது கேட்கறது இல்லை. சொந்த காரியங்களுக்கும் அவருடைய கட்சி காரியங்களுக்காக மட்டுமே எல்லா பக்கம் போறாரு. வார்டுக்குள்ள ஓட்டு போட்ட மக்கள், தேர்ந்தெடுத்த மக்களுக்காக
வந்து நல்லது செய்யறதுக்கு அவர் வார்டுக்குள்ள வரதே இல்லை. அட்லீஸ்ட் குறைகளை கேட்கனாச்சும் வருவாருன்னு பார்த்தா அதுக்கும் வர்றதில்லை. கமிஷனர் வந்து நகராட்சியில் இருக்கிற கமிஷனர், இதுக்கு முன்னாடி இருந்த கமிஷனர்னாச்சும் அப்பப்போ ஆய்வு அப்படிங்கிற பேர்ல தாராபுரம் நகராட்சிக்குள்ள வளம் வந்துட்டு இருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கமிஷனர் யாருன்னே தெரியல. இன்ன வரைக்கும் தாராபுரம் கமிஷனரா நாங்க நேர்ல கூட பார்க்கல. வார்டுக்குள்ளையெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு என்ன குறை இருக்குது, எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கலாய்வு பண்ணியிருந்தா கூட இது மாதிரியான குற்றங்கள் வந்து, இது மாதிரியான சம்பவங்கள் வந்து நடைபெறாமல் தடுத்திருக்கலாம். ஆனா அவர் வந்து வர்றதே இல்லை. நகராட்சிக்கு வர்றாரா அப்படிங்கறதே பெரிய ஒரு ஐயமா இருக்கு. இப்ப இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து உடனடி தீர்வு வந்து நகராட்சி நிர்வாகம் தலையிட்டு உடனடியா நல்ல குடிநீர் வந்து மக்களுக்கு வழங்கினா பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா 21வது வார்டு பொதுமக்களை ஒருங்கிணைச்சு இதே குடிநீரை வந்து தாராபுரம் நகராட்சியில் இருக்கிற கமிஷனர்ல இருந்து நகராட்சி தலைவர்ல இருந்து வார்டு கவுன்சிலர் வரைக்கும் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொடுப்போம். அப்பவும் அவங்க வந்து சரியா அதை வந்து செயல்படுத்தல அப்படின்னு சொல்லி சொன்னா நேரா திருப்பூர் கலெக்டர் ஆபீஸுக்கு போயிட்டு கலெக்டருக்கே இந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு கொடுத்து எங்களுடைய நிலை இப்படிதான் இருக்கு, இதுக்கு உடனடியாக எங்களுக்கு தீர்வு கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்கலான் இருக்கிறோம். இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளாகட்டும் கவுன்சிலர்களாகட்டும் அவங்க வீட்டில் எல்லாமே திமுக அவங்க சேர்ந்த எல்லாத்துடைய வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஆர்ஓ மாட்டிக்கிறாங்க. ஆர்ஓ மாட்டிட்டு அவங்கெல்லாம் நல்ல தண்ணி குடிக்கிறாங்க. ஓட்டு போட்ட மக்களையும் அரசாங்க அதிகாரிகளும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி தண்ணிகளை கொடுத்து நோய்வாய் வந்து நாங்கள் சாகிற நிலைமைக்கு கொண்டு எங்களை தள்ளப்படுறாங்க. இது உடனடியாக வந்து கண்டனத்துக்குரியது. உடனடியா நான் தாராபுரம் நகராட்சி வந்து பொறுப்பேற்று மக்களுக்கு தூய்மையான குடிநீரை கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. செல்வராணி, தாராபுரம், 21வது வார்டு.